நம்ம லைஃபோட முதல் பாதி ஃபுல்லாகவே நம்ம குடும்பம், நம்ம வேலை, நம்ம குழந்தைங்க, இப்படியே நம்மளோட பாதி வாழ்க்கையை நம்ம கடத்திடுறோம். அடுத்து செகண்ட் லைஃப் போகும்போது அதுதான் நம்ம வாழ போகிற உண்மையான வாழ்க்கை, ரிட்டையர்மெண்ட் லைஃப். அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நமக்கு என்ன தோணும்னா, நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருப்போமா, நமக்கான நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கிடைக்குமா, அந்த இடத்துல நம்மளை யார் டே டு டே பார்த்துப்பா, நமக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்குமா, நமக்கு நல்ல மெடிசன் கிடைக்குமா, இந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி நான் யோசிக்கும் போது தான் நான் பார்த்தது ஆலம் சீனியர் லிவிங் ஸ்ரீனிவாசா பாம் அட் பொள்ளாச்சி. சேஃப்டினா பெரியவானா டக்குன்னு எங்கேயாவது விழுந்துருவா, வழுக்கிட போகிறதுன்னு எல்லா இடத்துலையுமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் இருக்கிறதுனால கட்டாயமாக வழுக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே கிடையாது. அடுத்து எல்லா பாத்ரூமும் வைடு பாத்ரூம். ரெண்டாவது நம்ம பாத்ரூம் போகும்போது பிடிச்சிக்கிறதுக்கான அந்த கிரிப் பார்ஸும் அங்கே வச்சுருக்கான். ஸோ நம்ம தனியாக இருந்தால் கூட 24/7 ஃபால்ட் டிடெக்ஷன் சென்சார் இருக்குது. ரெண்டாவது 24/7 இன்டர்காம் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸும் அங்கே இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நோ வால் ஷேரிங் சீனியர் லிவிங் ப்ராஜெக்ட். ஸோ ப்ரைவசி கேரண்டி. ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, இது ஒரு டெய்லர் மேட் லைஃப் ஸ்டைல். ஸோ மார்னிங் சில பேர் வாக் பண்ணுவா, சில பேர் கோயிலுக்கு போவா, சில பேர் மெடிடேஷன் பண்ணுவா. இதே ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருக்குது. இது இல்லாததுக்கு எல்லா டைமும் நம்மளால் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் திங் வந்து நம்மளை யாரும் பூமர்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே அங்கே ஏஐ டெக்னாலஜியும் வச்சுருக்கா, நம்மளை எப்பயுமே என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி. எல்லாத்துக்கும் மேலே பெரியவாளுக்கு தேவை ஃபுட்டு. எல்லா ஃபுட்டும் ரொம்ப ப்ராப்பராக ஆர்கானிக்காக கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. வீடு வந்து நமக்கு ஒரு தின்ன வீடாக வேணும், டெரஸ் வீடாக வேணும், இல்லை பென்டன் ஹவுஸாக வேணும், அப்படி இல்லைன்னா கிரவுண்ட் ஃப்ளோராக வேணுங்கிறத நம்மளோட இஷ்டப்படி நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஜெனரேஷன்லேயே இவ்வளோ தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ண கம்யூனிட்டி இதுதான் ரியல் லக்ஸுரி. இங்கே 1 BHK 2 BHK 3 BHKன்னு ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 lakhsலேருந்தே இருக்குது. ஆல்ரெடி ஃபேஸ் 1 சோல்ட் அவுட்டு, இப்போ இருக்கிறது ஃபேஸ் 2 தான். நீங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டியும் சொல்லிட்டீங்க, நாங்கள் இவளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம சென்னையில் வர செப்டம்பர் 27, 28 தி பார்க் ஹோட்டலில் தான் இவளோட லான்ச்சிங் ஈவெண்ட்டை நடத்துகிறா. எல்லாருக்குமே விஐபி பாஸ் இருக்குது. எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயமாக போய் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்களோட ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஹோமை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.